அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோன்னு கீதாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. மறந்துட்டு நான் ஃபோன் பண்ணாம விட்டேன், அவ்வளவுதான் என்னை தான் திட்டுவா. வீட்டுக்கு போனியே ஏன்டா ஃபோன் பண்ணவே இல்லைன்ட்டு. அந்த ஆன்ட்டியும் அந்த அங்கிளும் என்கிட்ட நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க. வரைக்கும் என்கிட்ட யாரும் ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப க்ளோஸா பழகினது இல்ல. அவட அம்மா அப்பாவும் என்னை பார்த்த நிமிஷமே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இப்பெல்லாம் என்கிட்ட பேசுவாங்கன்ட்டு. மேல கோவப்படுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல. ஏன்டா இவ்வளவு நேரம் கீழே தானே இருந்த, காபி போட்டு கொடுத்தே குடிச்ச, சொல்லாம கொள்ளாம மாடிக்கு வந்துட்ட. வர நீ சரியே இல்ல. நீயும் மாறிட்ட, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். முன்னெல்லாம் அம்மா கீதா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாமா, என்னம்மா பண்றது அப்படின்னு என்கிட்ட புலம்பிட்டு இருப்ப. இப்ப கீதா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் சுத்தமா மறந்துட்டீல. அப்படிலாம் இல்லம்மா. ஆமா நானா பாக்குறேன் தினமும். வர வர உன் போக்கே சரியில்லை. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் என் கூட சரியா பேசவே மாட்டேங்கிற. நீ ஏன் நினைச்சுக்கிற? போடா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன். அது ஒன்னைய உங்க அப்பா இருந்தாலும் ஒன்னும் தெரியாது எனக்கு. அவரோட பேசிக்கிட்டு பொழுத கழிச்சிடுவேன். உங்க அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாரு, நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா அப்பெல்லாம் நினைக்கிறீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஆமா உனக்கு தான் புது உறவு கிடைச்சிருச்சு, அதே மாதிரி மாமா அத்தனை புது சொந்தக்காரங்க கிடைச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லம்மா. ஏன் சொல்ல போனா அவங்க என்கிட்ட நல்லா பழகுறாங்கம்மா. ஒரு பொண்ணதான் வச்சிருக்காங்க, எப்படியாவது வளைச்சு போட்டு உன்னை தாப்பக்கம் இழுக்கிறதுக்காக உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாதுமா. அப்பா இல்லாம இருக்கிறதுனால இதை பத்தி தான் ஆன்ட்டி அவங்களும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்களாக்கும்? என்னம்மா இப்பெல்லாம் கேக்குற? அப்பா இல்லாம நீ நல்லபடியா உங்க அம்மா வளர்த்துட்டாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அம்மாவை என்னைக்கு நீ கைவிட்ட கூடாது அப்படின்னாங்க. பரவாயில்லையே, அவங்க என்னை பத்தி இப்பெல்லாம் பேசிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி பார்த்தேல, நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் பழகுறாங்க. மேல எந்த கோவமும் இல்லாம அவங்களுக்கு போனே நல்லா உபசரிச்சாங்க. நீயும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. ஒரு நாள் உனக்கு எனக்கு பெரிய விருந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எது கஷ்டப்பட்டுக்கிட்டு விருந்து வேணா ஒண்ணு வேண்டாம். நானும் சொல்லிட்டேன், ஆனா அவங்க தான் கேட்கல. அப்பா ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்னமா பண்றது? நானும் சொல்லிட்டேன், அவங்க சொல்ற மாதிரி நம்மளும் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். போலாம் போலாம். நீ இப்படி சலிப்பா பேசுற. எனக்காக பொண்ணு பார்த்தாலும் நல்ல குடும்பம்லாம் உனக்கு கிடைக்காது. வீட்டுல எல்லாருமே நல்ல டைப்பா தான் இருக்காங்க. ஆன்ட்டி அங்கிள் கீதா எல்லாருமே. சரிப்பா, உண்மையாலுமே சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறாம நீ இப்படியே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னீனா? நீ இவ்வளவு தூரம் தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? உங்ககிட்ட எப்படி பேசுறேன் பழகுறேன். இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னைக்கு நான் மாறவும் மாட்டேன், என்னைக்கும் மாறவும் மாட்டேன். அதே மாதிரி யாருக்காகவும் என்னோட குணநலங்களை மாத்திக்கவும் மாட்டேன். நான் இப்போ சொல்றதாமா அப்போ வரைக்கும். ஏமா அழுவுறீங்க? சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. அப்புறம் நீ நல்லா கஷ்டப்பட்டு படிக்காதெல்லாம் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைச்சு. நல்லா படிக்கிறேனம்மா. அது சரிதான், ஆனா அது மட்டும் இல்ல, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் படக்கூடாதுன்னு நினைச்சேன். அழாதீங்க. இன்னும் உனக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் மேல காதல் வந்துருச்சு, அதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியா? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ ரொம்ப நல்லவ. இன்னைய வரைக்கும் அந்த பொண்ணு கூட பேசுறது கூட கிடையாதுல்ல. கீதா வீட்டுக்கு வர சொல்றேன், அவ கூட பேசி பாரு, அப்பதான் உனக்கும் தெரியும். புரியுதுப்பா, நீ சொல்றது எல்லாம் புரியுது எனக்கு. அதுக்காக இல்ல, என் பிள்ளை என்னை விட்டு தூரமா தள்ளி போயிடக்கூடாது, நீ போமான்னு விலைக்கு வச்சிருக்கூடாதுதான் உங்ககிட்ட இவ்வளவு பாடுபட்டு நான் பேசிட்டு இருக்கேன். புள்ள மேல எனக்கும் அன்பு பொசசிவ் எல்லாமே இருக்கு. இன்னொரு பொண்ணு வந்து உன் வாழ்க்கையில வரதுனால. புரியுதுமா, உன் நிலைமை எனக்கு புரியுது. யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. மொத்தத்துல உனக்கு அந்த கீதா மேல கோவமா தான் இருக்கும். ஆனா போக போக அவளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நானும் கீதாவும் உடனேவா கல்யாணம் பண்ண போறோம். காலேஜ் முடிஞ்சு நல்ல வேலைக்கு போயிட்டு காசு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணணும். அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? கல்யாணம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் கேப் இருந்தாலும் என் புள்ள மேல வைக்கிற பாசம் என்னைக்கு மாறாதுல. என்னைக்கும் மாறாது, நானும் மாற மாட்டேன். லவ் பண்றேன்னு சொல்றப்ப வேணாம்னு சொல்லாம தட்டாம சரிடா லவ் பண்ணி சொன்னியே, ஒரு வார்த்தை போதாதுமா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ பாடான்னு சொன்னியே, ஒரு வார்த்தை எனக்கு போதாது. இன்னைக்கு உன்னை கைவிட மாட்டேமா, கலங்காத. எப்பவுமே உன் பையன் உனக்கு ஆதரவா தான் இருப்பேன். சரிப்பா. அதே மாதிரிதாமா கீதா வீட்லயும். உங்க வீட்டுல அவளே ஒரு பொண்ணுனால உங்க அப்பா அம்மாவும் பாசமா தான் இருப்பாங்க. ஆரம்பத்துல அந்த காதலே வேணாம் தடை பண்ணவங்க சடனா ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் அவளுக்காக தானேமா. நான் பொண்ணு சந்தோஷம் தான் எல்லாமேட்டு அவங்களும் ஓகே சொல்லிருக்காங்கல்ல. நீ சொல்றது நல்லா புரியுது எனக்கு. மாதிரி கீதா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம வீட்டு நல்லா கலகலன்னு இருக்கும். உனக்கும் கீதாக்கு சண்டையே வராது. பேரு அம்மா பொண்ணு மாதிரி பழகிக்குவீங்க. அப்படியாப்பா? ஆமாமா, உண்மைதான். இப்படியே கலகலன்னு இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். சொல்றதுதான் நடக்கும், நீங்க எதையும் நினைச்சுக்க வேண்டாம். சரியாமா? சரிப்பா. அழுகே நிப்பாட்டுங்கம்மா, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. என் புள்ள இவ்வளவு தூரம் எனக்காக பேசும்போது நான் ஏன் அழுகணும்? என் புள்ள சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். என் பையன் என்னைக்கு நல்லா இருக்கணும். என்னைக்கும் ஆசீர்வாதத்துல நல்லா இருப்பேமா. அதே மாதிரி நீயும் கவலைப்படாத. சரிப்பா. கீழே போலாமா? என்ன பண்ற? கொஞ்ச இங்கே நிலாவை பார்த்து பேசிட்டு. நிலாவை பார்த்து பேசுறதா? ஆமா, அந்த நிலா தான் உன்னோட கீதா நினைச்சு பேசி பாரு. அப்படியாமா சொல்றீங்க? ஆமாப்பா, நல்லா இருக்கும். நீ வேணா பேசி பாரு, தெரியும். அம்மா நான் கீழே போறேன். நானும் கீழே வரேன், இருமா. அருமா கூட போன்ல பேசுவியோ இல்ல அந்த நிலா கிட்ட பேசுவியோ அப்படியே நீ சந்தோஷமா இரு. ஆனா இப்ப விஷயத்துல கரெக்டா இருக்கணும், நல்லா படிக்கணும். அரியர்லாம் நிறைய வச்சிருக்கீல, கிளியர் பண்ணணும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேமா நானு. வருஷத்துக்குள்ளார பாரு, சூப்பரா கிளியர் பண்ணிடுவேன். இதே மாதிரி நல்லா படிச்சு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு என் புள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாமா, உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கும். இப்ப அம்மா கீழே போறேன், உனக்கு பிடிச்ச டிஃபன் நைட்டு செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா. சொல்ல மறந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கீதா வீட்டுல நம்ம 2 பேத்தையும் வர சொன்னாங்க. ஓஹோ, போயிடலாம். நேர்ல போய் மருமலை பார்த்தாச்சு. மருமக வீட்டுல போய் சம்மந்தி அம்மா 2 பேத்தையும் பார்த்ததா போச்சு. கீதா பாக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுமா? என்கிட்ட போட்டோ இருக்குல்ல, காமிக்கிறேமா.
அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என் கீதா மருமக நேர்ல தான் பார்க்கணும். நேர்ல பார்த்தா என் மருமக கிட்ட பேசணும். ஓகேம்மா, அப்போ உன் ஐடியாவே நல்லா தான் இருக்கு. சரி, கீதா மருமக கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவோன்ட்டு. சரிம்மா, சொல்லிடுறேன். சரி, நான் அம்மா கீழே போய் வேலையை பாக்குறேன். நான் வேலை நீயே இழுத்து போட்டு செய்யாத, நானும் கொஞ்சம் வேலை பாக்குறேன். நான் இருக்கும்போது என் பையனுக்கு வேலை வைக்கிறேனாக்கும். நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம். அம்மா எல்லா வேலையும் சட்டுன்னு பாத்துருவேன். அம்மா எல்லா வேலையும் சீக்கிரமா பார்த்து முடிச்சிருவேன். நான் கீழே போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. அம்மா கீதா 2 பேருமே என் 2 கண்கள், 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும். அம்மா சொன்னாங்களே அந்த நிலா கிட்ட பேசினா கீதா அவங்க கிட்ட பேசுற மாதிரின்ட்டு, நம்மளும் பேசி பாப்போமா? ஓகே, பேசுவோம். ஹாய் கீதா. ஹாய் கீதா, என் செல்லமே. எப்படியோ அம்மாவோட நகை நம்ம கைக்கு வந்துச்சுல்லப்பா. ஏப்பா அந்த நகையை திரும்பி அங்க போய் கொடுத்தீங்க? ஏன்பா கொடுத்தீங்க? நீ வீட்லயே வச்சிருந்துக்கலாம்லப்பா. உங்ககிட்ட வச்சிருந்துக்கலாம், இல்ல அன்னைக்கிட்ட கொடுத்துருந்துக்கலாம். எப்படியோ ஒண்ணு பண்ணியிருந்துருக்கலாம்ல. திருப்பி எதுக்கு அங்க போய் கொடுத்தீங்க? அந்த ஆள் திரும்பி அடமானம் வச்சு திரும்பவும் பெரிய பிரச்சனைல தான் முடிய போகுது. கடவுளா பார்த்து நம்ம கையில கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு போய் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை தான்ப்பா சொல்லணும். எல்லாம் உங்க அக்கா பண்ற வேலை தான். உங்க அக்கா என்கிட்ட என்னென்ன போய் சொல்லியிருக்கா தெரியுமா? அக்காவை பத்தியும் தெரியுது, மாமா பத்தியும் தெரியுது, அதை பத்தி நல்லா புரியுது. ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே. உங்க அம்மாவோட நகை தானே, அவளே வச்சுக்கிட்டோம். கொடுத்த நகை அம்மா கழுத்துல போட்டுனாலும் பரவாயில்ல, அந்த நகை பேங்க்குக்கு தான் போகும். எப்படியாவது ஏமாத்து வேலை பார்த்து அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிடுவாங்க. தான் நடக்க போகுது. நீ வந்துட்டியா? விடுடா, அப்பா கிட்ட எதுக்கு சண்டை போடுற? சண்டை போடாம என்ன பண்ணுவாங்க? அப்பா பண்றது கரெக்டா? அம்மா நகை ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தானே வந்துச்சு, நீ அப்பா கிட்ட கொடுத்த. இது கேள்வி. அப்பா கிட்ட கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணிட்ட. வீட்டுல வந்து வச்சிருக்கணும். வீட்டுல வச்சிருந்தா அதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கு தெரிய போகுது. காணா போனது காணா போற மாதிரி ஆயிரும். சரி விடு, அம்மா போட்டுருந்தாங்களே இத்தனை வருஷமா. அம்மா போட்டுட்டாங்க தான், இல்லன்னு சொல்ல. திருப்பி அந்த நகையை அம்மா கழுத்துல போட்டுட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனா அப்படி செய்ய மாட்டாங்களே. அக்கா பாண்டியம்மாக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அண்ணி அங்க நீ உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க தம்பி. வந்து உட்காருங்க. நீ எந்திரிச்சுல இருந்து நைட்டு வரைக்கும் எங்களுக்காக வேலை செஞ்சு நீங்களும் களைச்சு போறீங்களே, நீங்களும் பாவம் இல்லையா? தம்பி இப்பெல்லாம் பேசுறீங்க. இல்ல நீ டேய் இப்ப என்னடா? ஒண்ணு இல்லனே, அண்ணி மேல ரொம்ப கரிசனா தான் போல இருக்கு. புல்லாலனே அண்ணி பாவம் இல்ல. ஆமா, மருமவளும் பாவம் தான். வீட்டுல பிரச்சனை நடக்கிறதுனால எப்பவோ என் மருமவ என் மாமனை கூட்டிட்டு வீட்டை விட்டு தனியா போயிருந்துக்கலாம். நான் அப்படி செய்யல. என் மருமவ ஆனா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல ஒன்னாதான் இருக்கணும், தனியாலாம் போறான்ட்டு என் மவங்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்கல்ல. இந்த ஒரு வார்த்தை போதாதா என் மருமனை உயர்வா பேசுறதுக்கு? நீங்களுமாப்பா? ஏய், உனக்கு என்னடா தெரியும்? அவளை பத்தி புரியுதுப்பா. யாருக்கு என்ன புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன? இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டுல நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். வீட்டுல எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை. வீட்டுக்கும் நான் வாழ வந்துட்டேன். விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாமாமா. நகை பிரச்சனைக்கு இதோட முடிவு பண்ணுங்க. இந்த சண்டைய மேலும் மேலும் வளர்க்க வேணாம், விடுங்க. விடுங்கன்னு சொன்னா தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அத்தை நகையை கழட்டி கொடுத்து அடமானம் வச்சு தொழில் பண்றது எனக்கு விருப்பம் இல்லதான். நானும் உங்க அண்ணன் அங்க போய் சண்டை போட்டு வந்தோம்ல. கிட்ட சண்டை போட்டாலும் என் அக்கா பாண்டியம் உங்க என்ன வேணா பேசியிருக்கா. அதெல்லாம் தெரியலையானே உங்களுக்கு? அவ என் மேல உள்ள கோவத்துல நல்லா பேசியிருக்கா. தப்புதான், இல்லன்னு சொல்லல. இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு. சரி நினைச்சேன் அத்தை நகை அவகிட்ட போயிருச்சே, போச்சுடா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், பாண்டியமா இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு தானே. வீட்டுல இருந்து எல்லாரும் அவளுக்கு எல்லாமே செஞ்சாலும் அவள இந்த நகையில என்ன வந்துச்சு? அம்மோட நகையை வாங்கிட்டு போய் அடமானம் வச்சு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறா. நம்ம எல்லாம் அதை நல்லதான் நினைக்கிறோம். நல்லபடியா அவங்க தொழில் தொடங்கி நல்லபடியா வரட்டும். ஆமா, அவனே ஒரு ஃப்ராடுக்காரே. அவன் தொழில் தொடங்கி நல்லபடியா வரட்டும். ஏமா நீ வேற அப்படி நினைக்காதீங்க மாமா. அதான் நமக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம நல்லதான் நினைக்கணும். ஏடா என் மருமப்புள்ள எப்படி பேசுதுன்ட்டு? நகையை நாத்தனார் கிட்ட போயிருச்சு, அவகிட்டே இருக்கட்டும். இத பத்தி எதுவும் நம்ம கேட்க வேண்டாம். என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? இல்ல, நல்லதுக்கு தான் தம்பி சொல்றேன். மருமப்புள்ள சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உங்க கையில வந்த நகையை கொடுத்து வந்தது அன்னைய காரணம் சொல்றீங்களாக்கோ? ஏன்பா? காரண காரியத்தோட தான் நடக்குது தம்பி, விட்டுருங்க. அதோட சண்டையே வேணாம், விடுங்க. நானும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, அதான் முடிஞ்சிச்சுல, பிரச்சனையை விடுங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல நகையை பத்தி எதுவும் பேசி பிரச்சனையாக்க வேண்டாம், புரியுதுங்களா? புரியுது அண்ணி. எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி புஷ்பா, போய் சாப்பிடலாமா? வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். வாங்கப்பா சாப்பிடலாம். சரிடா பாண்டி. தம்பி, நீங்களும் சாப்பிட வாங்க. சரிங்க நீ. பாப்பா என்ன பண்ணுது? இந்தா பாப்பா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளும் சாப்பிட போறா. சரிங்க நீ. அண்ணனுக்கு சாப்பாடு போடுங்க, இந்த வந்துடுறா நீ. சரி சரி. பருத்து, உங்க அம்மா நகையை பத்தி திரும்ப என்கிட்ட கேட்கவே மாட்டேன். புரிஞ்சா சரி. உங்க அக்கா எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்ன அக்கா தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்கு? அது அப்புறம் சொல்றேன், வா சாப்பிட போலாம். இதுதானே வேணாங்கிறது. நீ சொல்ல வருது அப்புறம் வாய்க்குள்ள அமைக்கிறது. ஏன் முழுசா சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது நான் சொல்லி நீ சண்டை இழுக்க பாக்கும். ஆமா, இதுவே சொல்லிருங்க, நான் தான் சண்டை இழுக்கிறேன்ட்டு. வீட்டு நல்லதுக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன். மருமப்புள்ள சொல்லிச்சுல பிரச்சனை வேணா வாய முடுங்கன்ட்டு திரும்ப எதுக்கு பேசுற? உங்களை தான் சொல்லணும், நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. திரும்பவும் அக்கா பத்தி பேசி எதுக்கு பிரச்சனையை மூட்டுறீங்க? அப்புறம் நீங்க தான் என்னை கோவப்படுத்துற மாதிரி பேச வைக்கிறீங்க. போங்கப்பா. சரிடா, சாப்பிடலாம். பேசானாலே இப்படிதான் போல இருக்கு. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதா? இன்னும் நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதே மாதிரி வயசுக்கு நீ நல்லது கெட்டது பாக்குறதும் நிறையவே இருக்கு. போக போக தான் உனக்கு புரியும். எல்லா ரத்தம் சூடாதான் இருக்கும், ஆனா எங்க ரத்தம் ஆறி போய் கிடக்கும். என்ன வாய்க்குள்ளாரே முனைவிக்கிறீங்க? நான் ஒண்ணும் மனோலடா, ஒன்னும் பேசல. இங்க உட்காந்துருக்கீங்க, போய் சாப்பிடுங்க. போறேன். பையன் இந்த மேட்டு பெற்றான், இதுல கல்யாணம் ஆயிடுச்சு. என் மூத்த பையன் பாண்டி தேவனம் உங்களுக்கு. இவனுக்கு அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி டென்ஷன் படுத்திட்டு என்னைய காரணத்தோட பேசுறாரு.
தம்பி சாப்பிட வாங்க. அந்த வரேன் நீ. கிளாஸ் மாமா வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவாரு வீட்டுக்கு. இன்னும் ஆளையே காணா, நைட் ஆயிடுச்சு வேற. ஒரு நாள் கடுபடியா வேலை இருக்கும், இல்ல சீக்கிரம் வந்துருவான். நீ சாப்பிட்டியாமா? இல்ல மாமா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்ட்டு. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறியாக்கும். நீ வயிற்று பிள்ளைக்காரி, சீக்கிரம் சாப்பிட்டு படுக்க வேணா. முன்ன நீ ஒரு ஆளு, சரி அவன் வரட்டு சேர்ந்து சாப்பிடலான்னு காத்திருந்த. ஆனா இப்ப நீ 2 உசரம் ஆச்சேத்தா. உன் வயிற்றுல புள்ள வளருதுல, அதுக்கு பசி எடுக்குள்ள. நல்லா சட்டு புடுன்னு சீக்கிரம் சாப்பிடு போ. வயிற்று பிள்ளைக்காரி சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். விட்டுட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா என்னதான் பண்றது சொல்லு பாப்போம். இல்ல மாமா வந்துட்டுன்னு பாக்குறேன். வேலையை முடிச்சு பொறுமையா கூட வருவான். இல்ல அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு, என்னங்க எங்க இருக்கீங்கன்ட்டு. அப்படி விட்டுட்டு நீ சாப்பிடாம இருக்க பாத்தியா? நாங்களாம் அந்த காலத்துல வாய் வயிறுமா இருக்கிறப்ப எங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். இதுவா கிடைக்க சாப்பாடுன்னு எதையாவது வாயில போட்டு மென்னுகிட்டே இருப்போம். ஆனா நீ நல்லா தான் சாப்பிடுறேன். என்னத்த சாப்பிடுற? குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற. நீ சாப்பிடுற சாப்பாடு தான் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஆகாரம். புரியுது. கொஞ்சம் என்னத்த சாப்பிடுற நீ? சாப்பிடுறேன். நான் பார்த்தேனே மதியானம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தப்ப என்னத்த சாப்பிட்டியாக்கா? தோழிக வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க நல்லா சாப்பிடுன்னு. ஆனா நீ தான் வாய்க்கு போக மாட்டேன்னு இருக்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனியே இப்படி இருக்குன்னு சொன்னாதானே அவங்க மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட நீ சொல்லியிருந்திருக்கணும், இல்ல அவனாவது சொல்லியிருந்திருக்கணும். சாப்பிட்டாலும் வாந்தியா வருது, கொமட்டலா இருக்கு. இப்படிதான் இருக்கும், வாந்தி வரும், கொமட்டலும் வரும். அதுக்காக வயிற்றுக்கு ஆகாரமும் போட்டுக்கணும். சரித்த. நான் இட்லி ஊத்தி மிளகா சட்னி அரைச்சிருக்கேல, போய் சாப்பிடு. அதெல்லாம் எந்திரிச்சு பாப்பேன், எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டுருக்க. சரித்த. மாமா ஆளே காணா, வரல நீயே வந்துட்டு அவனே. மாமா ஏண்டா வேலைக்கு போயிட்டு லேட்டா வரேன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் உன் பொண்டாட்டிக்கு? அக்கா காத்து இருந்து அவளும் சாப்பிடாமே இருக்கா. ஏன் சின்ன பிள்ளை நீ சாப்பிட வேண்டியதானே? இதுக்கு இல்ல மாமா, 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து தானே சாப்பிடுவோம். ஏன் சின்ன பிள்ளை உனக்கு பசிக்கலையா? சாப்பிட வேண்டியதானே? சொல்லி பார்த்துட்டு போய் சாப்பிடுமான்னு கேட்கவே மாட்டேங்கிறா. இட்லி ஊத்தி மிளகா சட்னி அரைச்சு வச்சுட்டேன். சரி வா சாப்பிடலாம். சரி மாமா. உன் பொண்டாட்டிய உட்கார வச்சு நல்லா சாப்பிட சொல்லு. கட்டில முழு சாப்பாடு வச்சாலும் பாதி சாப்பாடு உள்ளார போகுது, பாதி சாப்பாடு வேணான்னு ஒதுக்கி வச்சிடறா. நான் இருந்து நீயாவது இனிமேட்டு பொறுப்பாருடா. உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அதனால அவளை நல்லா கண்ணு கருத்துமா பாத்துக்கணும், நல்லபடியா சாப்பிட சொல்லு. சரிம்மா. என்ன சின்ன பிள்ளை அம்மா சொல்றது காதல விழுந்துச்சுல? சரி மாமா, நல்லா சாப்பிடுறேன். இருக்க நானும் போய் சாப்பிடுறேன். மருமவனே எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுற. அதுல வந்து பாப்பேன் நானு. சரிங்க சொல்லக்கூடாது என்ற மவனே, பக்கத்துல இருந்தா நல்லபடியா பாத்துக்கோ. சரிம்மா. 2 பேரும் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க போங்க. நானும் முதுவ சாச்சு அப்படியே தூங்குறேன். சரிங்கம்மா, நீங்க தூங்குங்க, நான் போய் சாப்பிடுறோம். சரிப்பா. இன்னும் ஒட்ட குச்சி மாதிரியே இருக்கிறது. ஒழுங்கா சாப்பிட்டாதானே வயிற்று பிள்ளைக்காரி. இனிமேல் சாப்பிடாம இரு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இனிமேல் நம்ம மருமகளை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும். நம்மளும் அப்படியே படுத்து தூங்குவோம். அப்பா தூக்கம் நல்லா கண்ணை பொறுத்தது. தூங்குவோம்.